योगिराम सूरतकुमार, योगिराम सूरतकुमार, योगिराम सूरतकुमार। जय गुरु राया। भगवान श्री योगीराम सूरतकुमार की जय। सर्वं योगीराम सूरतकुमारार्पणमस्तु। இந்த இனிய காலை பொழுதில் பகவான் நம்ம எல்லோருக்கும் மற்றும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய திவ்ய நாம சங்கீர்த்தனத்தை அவருடைய திவ்ய சன்னதியில் சேர்ந்து அனுபவித்து பாட வைக்கிறார். இது சாதாரண அருளாய் இருக்க முடியுமா? பகவான் இங்கே நம் கண்ணெதிரே நின்று கொண்டு தன்னுடைய அருளை எப்பொழுதும் வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். ஆசிரமத்தில் வருபவர்கள் எல்லோருக்கும் எப்பொழுதும் அந்த அருள் கிட்டும்படி அவர் நின்று கொண்டிருக்கிறார். சயன கோலத்தில் இல்லை, அமர்ந்த கோலத்தில் இல்லை, திருநின்ற ஊர் போல் நம்முடைய ஆசிரமத்தில் அவர் நின்று கொண்டு எப்பொழுதும் விழித்து கொண்டு நம் அனைவருக்கும் அவர் கோர தபஸ் செய்து கிடைத்த அந்த ஆத்ம பலத்தை, ஆசீர்வாதத்தை நமக்கு நுழைந்த மாத்திரத்தில் கிடைக்கும்படி செய்து கொண்டிருக்கும் வள்ளல் அவருக்கு நன்றியை சமர்ப்பிப்போம். இன்றைக்கும் நான் சுவாமியின் முன் நின்று கைகூப்பி ஏதேனும் அருளும்படி வேண்டிக் கொண்டேன். இன்றைக்கு சொல்வதற்கு எதையோ பார்த்தேன், ஒன்றும் மனதில் நிற்கவில்லை. பின்பு இங்கு வந்த பிறகு இப்பொழுது ஆரத்தியின் போது 2-3 நிகழ்ச்சிகள் நினைவுக்கு வந்தன. இன்றைக்கு அதுதான் நமக்கு பகவான் அளித்திருக்கிறார் போலும். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, ஒரு முறை நான் பகவானிடம் சென்ற பொழுது அப்பொழுதெல்லாம் அடிக்கடி சென்று விடுவேன். என்னால் செல்லாமல் இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு உந்துதல் உள்ளிருந்து எழும்பி என்னை பூரணமாய் ஆட்கொண்டு விடும். அதன் பிறகு அது என் வசம் இல்லை. ஓடி ஓடி சென்று அவர் வீட்டின் முன்பே நிற்பேன். அவருக்கு அது மிகவும் தொந்தரவாய் இருந்திருக்கும். ஆனாலும் கருணாமூர்த்தி அவர் என்னை உள்ளே விட்டு இந்த கதவின் ஓரம் உட்காரச் சொல்வார். எப்பொழுது நான் சொல்கிறேனோ அப்பொழுது எழுந்து போய்விட வேண்டும் என்று சொல்வார். அவர் தரிசனம் கிடைத்தால் போதும், அதைவிட வேறு என்ன வேண்டும்? அப்பொழுது நான் நினைத்து கொண்டேன், ஒரு முறை அவர் அந்த மரக்கதவை ஒட்டிய படியில் சாய்ந்து கொண்டு காலை நீட்டியபடி அமர்ந்திருந்தார். அவர் அருகே அந்த சின்ன வராண்டாவின் மூலையில்
ஒரு வாடிய ரோஜாப்பூ கிடந்தது. அது எப்படி ஒரு ஒற்றை ரோஜாப்பூ வாடியபடி அந்த மூலைக்கு வந்திருக்கும் என்று தெரியவில்லை. அதை பற்றி நான் யோசிக்கவும் இல்லை. அதை பார்த்த பொழுது நான் நினைத்து கொண்டேன், எனக்கு அப்பொழுது 34 வயது. இவ்வளவு தாமதமாய் வாழ்க்கையில் நாம் இவரிடம் வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த வாடிய ரோஜாப்பை போலத்தானே நம்முடைய வாழ்க்கையும் பெரும்பகுதி கழிந்து விட்டது. நாம் வாடிப்போய் தான் வந்திருக்கிறோம் பகவானிடம். நமக்கு எங்கே புது வாழ்வு கிட்டும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார் அல்லவா, கேட்ச் தம் யங் என்று. அவர்களை இளமையிலேயே பிடித்து ஆன்மீகத்தில் தள்ளிவிட்டால் அதில் உறுதியாகி விடுவர். வயது ஏற ஏற உலகத்தின் கரை படிய ஆரம்பித்துவிடும். உலகத்து சம்ஸ்காரங்கள் உள்ளே ஏறிவிடும். அதன் பிறகு நம்மை நாம் மாற்றிக்கொள்வது மிகவும் கஷ்டம். இது எல்லாம் என் மனதில் ஓடின. நான் நினைத்து கொண்டேன், நாம் தான் அங்கே கிடைக்கிறோம் வாடிய மலராய் என்று. என் கண்களில் கண்ணீர் பெருகியது. கைகளை கூப்பி கண்களை நான் மூடிக்கொண்டு விட்டேன். பிறகு ஏதோ ஒன்று என்னை கண்ணை திறந்து பார்க்கும்படி செய்தது. நான் நினைத்துக்கொண்டேன், பகவானின் முன் வந்து கண்ணை மூடிக்கொள்வதா? நாம் காலம் காலமாய் ஜென்ம ஜென்மமாய் தேடிக்கொண்டிருந்த ஒரு தெய்வம், அதனுடைய காலடியில் நாம் வந்து சேர்ந்து விட்டோம். இவர் முன்னே அமர்ந்திருக்கும் பொழுது நாம் கண்களை மூடிக்கொண்டால் என்ன பிரயோஜனம்? இவரை பார்ப்பதற்கல்லவா நாம் வந்திருக்கிறோம், இவரை கொண்டாடுவதற்கல்லவா நம்முடைய வாழ்க்கை என்று கண்ணை திறந்து பார்த்தேன். அப்பொழுது பகவான் வாசலை நோக்கி எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய கை மட்டும் நீண்டது. சரியாக அந்த மூலைக்கு சென்று அந்த மலரை எடுத்தது. பிறகு அதை கையில் வைத்துக் கொண்டே இருந்தார். எனக்கு ஒரே ஆச்சரியம், வாடிய மலரை சீண்டுவோர் உண்டோ? இவருக்கு எல்லோரும் புதிய புதிய மலர்களை அல்லவா, நறுமணத்தோடு இருக்கும் மலர்களை அல்லவா கொண்டு வைத்திருப்பார்கள். இது சுருங்கி வாடி இருக்கிறதே, இதை கையில் தூக்கிக் கொள்கிறாரே. அதற்குள் நான் நினைத்த நினைவுகள் எல்லாம் எனக்கு மறந்துவிட்டன. நான் ஆச்சரியத்தோடு அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அதன் பிறகு அவர் அதை கையில் எடுத்து முகர்ந்து பார்க்க ஆரம்பித்தார். அப்படி முகர்ந்து கொண்டே இருந்தார். நான் மீண்டும் அந்த எண்ணம் தலைப்படவே என் மனதிற்குள் வேண்டிக் கொண்டிருந்தேன், சுவாமி எங்கெங்கோ வாழ்க்கையை செலவிட்டு 34 வயதுக்கு தங்களிடம் வந்து சேர்ந்திருக்கிறேன். எந்த பக்குவம் இல்லை. தாங்கள்தான் என்னை சரி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன். அவர் முகத்திலே எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் இல்லை. எதையும் கண்டுகொண்ட மாதிரி தெரியவில்லை. அவரால் நேரே பார்த்தபடியே இருந்தார். அதன் பிறகு எனக்கு விடை கொடுக்கும் நேரம் வந்தபோது ஒரு விரலை அசைத்து என்னை கூப்பிட்டார். பிறகு அந்த மலரை எடுத்து என் கையில் போட்டார். அந்த மலர் புத்தம் புதிய மலராக, அப்பொழுதுதான் செடியிலிருந்து பறித்த மலர் போல் அத்தனை அழகோடு பொலிவோடு மனத்தோடு இருந்தது. ஸ்தம்பித்து நின்று விட்டேன். சுருங்கி வாடியிருந்த அந்த மலர் அவர்கள் கைப்பட்ட மாத்திரத்தில் அவர் தன்னுடைய மூச்சுக்காற்றை அல்லவா இதில் ஏற்றியிருக்கிறார். அவர் முகந்து பார்த்து கொண்டே இருந்ததை பார்த்தேன்.
I understood that he breathed a new life into it. அதனுள்ளே தன்னுடைய பிராணசக்தியை போட்டு அதை மீண்டும் புது மலராய் நறுமணமிக்க மலராய் ஆக்கிவிட்டாரே. இவரால் எதுதான் செய்ய முடியாது? இவரிடம் வந்த பிறகு நம் வாழ்க்கையை பற்றி நாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவரிடம் வருவதற்குத்தான் அத்தனை முயற்சிகளும். வாழ்க்கை நம்மை கொண்டு போய் தள்ளிவிட்டால் அவருடைய பாதத்தில், அதன் பிறகு நாம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவர் கண்டிப்பாக தன்னுடைய பிராணனை நமக்குள் செலுத்தி நமக்கு ஒரு புது வாழ்வை மலரச் செய்து விடுவார். எனக்கு அன்றைக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. எப்பேற்பட்ட அருள், எப்பேற்பட்ட அருள்! அதை கொண்டாடி கொண்டாடி மகிழ்ச்சியால் நிரம்பி அவரிடமிருந்து விடைபெற்றேன். ஆனால் அந்த பரபிரம்மமோ முகத்தில் எந்த விதமான எக்ஸ்பிரஷனும் இல்லை. எங்கேயோ வெளியே நோக்கியபடியே அமர்ந்திருந்தார். ஆனால் என்னை சந்தோஷத்தால் நிரப்பிவிட்டார். தன்னுடைய பிராணனை அந்த மலரில் செலுத்தி அதை என் கையில் கொடுத்து, உனக்கும் இது கிடைக்கும் என்பது போல் என்ற ஒரு உறுதியை எனக்கு அவர் அளித்து விட்டார். இது எல்லோருக்கும் நடக்கும் அல்லவா? பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்தார். இன்றைய அளவும் அதை உலகத்தில் எல்லா பாகங்களிலும், எல்லா தேசங்களிலும் அது படிக்கப்பட்டு வருகிறது. யாரெல்லாம் அர்ஜுனனாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த கீதை கிட்டிக் கொண்டிருக்கிறது. அதுபோல் பக்தர்கள் பகவானுடைய பாதத்தை வந்து சேர்ந்த பிறகு அது எப்படி வாடியிருந்தாலும் சரி, சுருங்கி இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் தன் பிராணனை செலுத்தி அவர்களுக்கு ஒரு புது வாழ்வை அளித்து கடைசியில் தன்னுடன் சேர்த்து கொள்வதற்குத்தான் இந்த மகாத்மாக்கள் விஜயம் செய்கின்றனர். நம்முடைய வாழ்க்கையின் பயனை நாம் பெற்றுவிடுவோம். இதில் யாருக்குமே சந்தேகம் வேண்டாம். அவருடைய காலடியில் வந்து சேரும் வரையில்தான் நம்முடைய முயற்சி. இன்னும் என்னென்னவோ அவருடைய காலடியில் வந்து சேர்ந்து விட்டோமானால் அதன் பிறகு அவர், நம்முடைய வாழ்க்கை என்பது அவருடைய கையில் இருக்கிறது. அவர் நடத்தி செல்வார். மற்றொரு முறை அப்பொழுது நாங்கள் சுதாமா கட்டி அங்கு வந்துவிட்டோம். ஒருவரிடம் நான் தனியாக இருந்தேன். ஒருமுறை மற்ற சகோதரிகள் வந்திருந்தார்கள். அது வார இறுதி. அப்பொழுது நாங்கள் எல்லோரும் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தோம். அதன் பிறகு பகவானுடைய வீட்டிற்கு சென்று அவருடைய தரிசனத்திற்கு சென்ற பொழுது அவர் உள்ளே அழைத்து உட்கார வைத்தார். அப்பொழுது பலர் மாலைகளை கொண்டு வந்து வைத்தார்கள். பகவான் சிறிது நேரத்தில் அந்த மாலைகளை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொள்வார். பிறகு கீழே வைத்து விடுவார். பிறகு தானே அதை எடுத்து கழுத்தில் போட்டுக்கொள்வார். பிறகு கீழே வைத்து விடுவார். இந்த மாதிரி பல முறை, கிட்டத்தட்ட ஒரு 10-12 தடவை செய்து கொண்டிருந்தார். எங்கள் எல்லோருக்கும் ஒரே ஆச்சரியம். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா, பார்த்திருக்கிறோமா? ஒரு மகாத்மா வாழையை எடுத்து போட்டுக்கொள்வது, கழட்டி வைப்பது, திரும்ப போட்டுக்கொள்வது, எல்லாமே வினோதமாக இருந்தது. ஆனால் அவர் தன்னை எப்பொழுதும் சொல்லிக்கொள்வார், திஸ் பெகர் இஸ் கிரேசி, he is very bad, very mad, very lazy, very crazy என்பார்.
தன்னை பைத்தியம் என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு எது நடந்தாலும் சரிதானே. ஆனால் சிறிது நேரத்தில் அவருடைய சன்னிதான விசேஷத்தில் எப்பொழுதுமே நமக்கு ஞானம் பிறக்கும். ஏதேதோ உண்மைகள் பளிச்சென்று பளிச்சிடும். அது நம்முடைய மூளையின் வழியாக வருவதல்ல, நம்முடைய ஆன்மீக ஹிருதயத்திலிருந்து மேலெழும்பி நம்முடைய பிரக்ஞையில் நுழைவது. அன்றைக்கு காலையில் பகவானிடம் வருவதற்கு முன்பு நாங்கள் பேசிக்கொண்டிருந்த பொழுது நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் எல்லோரிடமும், இந்த உலகத்தை பாருங்கள், எத்தனை விதவிதமான தாவரங்கள், விதவிதமான பிராணிகள், அது தவிர மலைகள், சமுத்திரங்கள், எவ்வளவோ பெரிய சமுத்திரம். ஒரு சமுத்திரத்தை எடுத்துக்கொண்டோமானால் எத்தனை அகலம், எத்தனை ஆழம், அதன் மேல் அலை அலையாய் அலைகள். மலையை பார்த்தாலும் பிரமிப்பாக இருக்கிறது. எவ்வளவு உயரம், எவ்வளவு பறந்து இருக்கிறது. வானத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி வானத்தை நம்மால் பார்க்க முடியுமா? இந்த வானம் என்பது என்ன? இது எப்படி இங்கு வந்தது? அதில் இருக்கும் நட்சத்திரங்களை பாருங்கள். மனிதர்களில் தான் எத்தனை ரகம், எத்தனை விதம். செடிகளில் எத்தனை விதம், பிராணிகளில் எத்தனை விதம். இப்படி விதவிதமாக இருக்கும் இந்த அண்ட பிரம்மாண்டத்தையும் அதனுள்ளே இருக்கும் உயிரினங்களையும் நினைக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இவைகளை பிரம்மா சிருஷ்டிக்கிறார், மகாவிஷ்ணு காப்பாற்றுகிறார், பிறகு ருத்ரன் இவைகளை அழித்து மீண்டும் பரபிரம்மத்தில் சேர்த்து விடுகிறார் என்று நான் விளையாட்டாக சொன்னேன். நாம் எப்படி ஒரு கதம்ப மாலை கட்டுவோம் அல்லவா? விதவிதமாய் கலர் கலராய் இருக்கும் பூக்களை எல்லாம் எடுத்து அதை ஏதோ ஒரு ஒழுங்குபடுத்தி அதை நீண்ட கதம்ப மாலையாக ஆக்கி பகவானுக்கு அதை மாலையிட்டு அழகு பார்த்து ஆனந்தப்படுகிறோம் அல்லவா? அந்த மாதிரி பகவான் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தாவரங்கள், பிராணிகள், மனித இனங்கள், மலை, சமுத்திரம், வானம், நட்சத்திரங்கள், சூரியன், இப்படி எல்லாவற்றையும் ஒரு கதமமாக மாலையிட்டு மாலையாக செய்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு பிறகு அதை கழற்றி வைத்து விடுகிறார். அப்பொழுது சிருஷ்டி முடிந்து விடுகிறது. மறுபடியும் சிறிது நேரத்தில் சிருஷ்டியை ஆரம்பிக்கிறார். மறுபடியும் விதவிதமாய் தாவர இனங்கள், விதவிதமாய் பிராணிகள், மனிதர்கள், இயற்கையின் பல விசித்திரங்கள், இப்படி மறுபடியும் அவற்றை கதம்ப மாலையாக செய்து கொண்டு தனக்குத்தானே அணிந்து கொண்டு அழகு பார்க்கிறார். எப்படி ஆண்டாள் மாலை சூடி தன் அழகை ரசித்து கொண்டாள் அல்லவா? அந்த மாதிரி இறைவன் இத்தனையும் படைத்து ஒரு கதம்ப மாலையாக்கி தானே அது கதம்ப மாலையை செய்து தனக்குத்தானே போட்டுக்கொண்டு ஆனந்திக்கிறார், அழகு பார்க்கிறார் என்று விளையாட்டாக சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்பொழுதுதான் பகவானுடைய அந்த செய்கை 10-12 முறை மாலையை எடுத்து போட்டுக்கொள்வது, பிறகு கழற்றி வைப்பது, பிறகு மாலையை எடுத்து போட்டுக்கொள்வது உடனே எனக்கு பளிச்சிட்டது. நான் சொன்னது இவர் ரசித்திருக்கிறார், அது உண்மை என்று எனக்கு காட்டுகிறார் போலும் என்று என் மனதில் அப்படி பட்டவுடனே கையை கூப்பி அவருடைய முகத்தை பார்த்தேன். அவருடைய முகத்தில் உதடுகளில் ஒரு பெரிய புன்னகை. உடனே இரு கைகளையும் தூக்கி என்னை ஆசீர்வதித்தார். சிறிது நேரம் ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். நாம் எப்பொழுதோ எங்கோ பேசிக்கொள்வதெல்லாம் அவருக்கு கேட்கிறது. அவர் சொல்கிறார் அல்லவா, என் தந்தைக்கு கண்கள் இல்லை, அவர் பார்க்கிறார், காதுகள் இல்லை, கேட்கிறார், வாய் இல்லை, ஆனால் பேசிக்கொண்டே இருக்கிறார். கடவுள், நாம் எதில் கடவுளை பார்த்தாலும் அது பேச ஆரம்பித்து விடும். ஒரு மரத்தை நாம் கடவுளாக வழிபட்டால் அந்த மரம் சிறிது நாளில் பேச ஆரம்பித்து விடும். ஒரு அக்னியை நாம் உபனிஷத் கதைகளில் பார்க்கிறோம்.
அக்னியை போற்றி வளர்க்கும் அந்த மாணவனுக்கு அந்த அக்னி பேச ஆரம்பித்து விடுகிறது. எதிலெல்லாம் நாம் பிராணனையும் பிரக்கையும் சேர்த்து அதை கடவுளாக வழிபடுகிறோமோ அது உயிர் பெற்று நம்மிடம் உரையாடுகிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்கிறோம். அதுபோல் பகவானுடைய சன்னிதான விசேஷத்தினால் பல உண்மைகள் தானாகவே பளிச்சிடும். நமக்கு மூளையை எத்தனை குரு சன்னிதானத்தில் உபயோகிக்காமல் நம்முடைய ஹிருதயத்தை திறந்து வைத்தோமானால் பேருண்மைகள் நமக்கு அவருடைய கருணையினால் பளிச்சிடும் என்று எனக்கு தோன்றியது. அவர் வெகு நேரம் என்னை ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். இப்படி பலவிதமான அனுபவங்கள், அற்புதங்கள் என்று எதை சொல்கிறோம்? இயற்கைக்கு மாறாக ஏதேனும் நடந்தால் அதை அற்புதம் என்று சொல்கிறோம். ஆனால் நம்முடைய அறியாமை நிரம்பிய மனதிற்கு பளிச்சிடும் உண்மைகளும் பெரிய பெரிய அற்புதங்கள் அல்லவா? அந்த அற்புதங்கள் தான் நம்மை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும். இப்படி எத்தனையோ சம்பவங்கள் பகவானிடம் பல விதங்களில் நான் கற்றிருக்கிறேன். பகவான் எதையுமே நேரடியாக குறிப்பிட்டு சொன்னதில்லை. மறைமுகமாக ஏதேனும் ஒரு கதையின் மூலமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாகவோ எங்களுக்கு அதை உணர்த்துவார். அதேபோல் இன்னொரு சம்பவம், இதை நான் முன்பே கூறியிருக்கிறேன் எல்லா விதமான விவரங்களோடும். அதனால் விவரங்களுக்கு நாம் போக வேண்டாம். அந்த படிப்பினை என்னவென்றால், பகவானுக்கென்று நாம் அர்ப்பிப்பதற்காக கொண்டு வரும் காணிக்கை இருக்கிறதல்லவா, அதை பகவான் காலடியில் சேர்த்த பிறகு அவர் அதை என்ன செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கவே கூடாது. அவர் அதை அவரேதான் உபயோகிக்க வேண்டும். அவர் அதை தூக்கி போட்டுவிடக்கூடாது அல்லது மற்றவர்களிடம் கொடுத்துவிடக்கூடாது என்றெல்லாம் நாம் எண்ணுவது மிகவும் முட்டாள்தனம். ஏனென்றால் ஒருவருக்கு நாம் ஒன்றை கொடுப்பது என்பது கொடுத்தவுடன் முடிந்து விடுகிறது. அதற்கு மேல் அந்த பொருளின் மேல் நம் மனதை செலுத்துவதற்கு நமக்கு உரிமை கிடையாது. அப்படி நாம் அதை நினைத்தோமானால் அதை முழுமையாக அவரிடம் கொடுக்கவில்லை என்றுதானே அர்த்தம். இதையும் எனக்கு பகவான் சொல்லிக் கொடுத்தார். அதை ஒரு கதையின் மூலம் சொன்னார். இந்த பிச்சைக்காரர் அருணாச்சலேஸ்வர் கோவிலுக்கு சென்ற பொழுது அங்கே இரண்டு பக்கமும் ஆண்களும் பெண்களும் கையில் அர்ச்சனை தட்டோடும் மாலையோடும் நின்று கொண்டிருந்தார்கள். நிறைய கூட்டம். அங்கு இருந்த அர்ச்சகர் ஒருவரிடமிருந்து தட்டையும் மாலையும் வாங்கி சென்று அர்ச்சனை செய்து முன்னால் போட்டிருந்த மாலை, இந்த மாலையை போட்டுவிட்டு முன்னால் போட்டிருந்த மாலையை எடுத்து கொண்டு வந்து கொடுப்பார். அடுத்தவரிடமிருந்து மறுபடியும் அர்ச்சனை தட்டை வாங்குவார், மாலையை வாங்குவார். இந்த மாலையை அருணாச்சலேஸ்வருக்கு சூடிவிட்டு அர்ச்சனை செய்து பிறகு முன்னால் போட்டிருந்த மாலையை எடுத்து வந்து அடுத்தவரிடம் கொடுப்பார். இப்படி அவர் செய்து கொண்டே வந்தார். கடைசியாக ஒருவர் இருந்தார். அவர் கையில் மிகவும் அற்புதமான அழகோடு ஒரு மாலை நீண்டு அதற்காக பெரும் முயற்சி செய்து உருவாக்கிய மாலையாக தோன்றியது. அதை அவர் எடுத்து வந்திருந்தார். அவர் அர்ச்சகர் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு மாலையை போட்டுவிட்டு அடுத்த மாலையை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தார். அவருக்கு பயம் வந்து விட்டது. தான் மிகவும் கஷ்டப்பட்டு செய்து வந்திருந்த மாலையையும் எடுத்து அடுத்தவருக்கு கொடுத்து விடுவார் அர்ச்சகர் என்று தோன்றியவுடன் இவருடைய முறை வந்தனும். அர்ச்சகரை பார்த்து சொன்னார், ஓய்,
மற்றதெல்லாம் சரிதான், இந்த மாலை மிகவும் விசேஷமாக செய்தது அருணாச்சலேஸ்வரருக்கென்றே. இதை நீங்கள் அவர் கழுத்தில் போட்டு அப்படியே இருக்க வேண்டும், இதை எடுத்து யாரிடமும் கொடுத்து விடக்கூடாது என்றார். அப்பொழுது அந்த அர்ச்சகர் முகத்தில் ஒரு கோபம் வந்ததே பார்க்க வேண்டும். உமக்கு இது பெரியதாக தோன்றலாம், ஆனால் அருணாச்சலேஸ்வரருக்கு எந்த ஒரு காணிக்கை கொண்டு வந்தாலும் அதை என்ன செய்ய வேண்டும் என்ற நிபந்தனை விதிப்பதற்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. இந்த மாதிரியாக ஒரு எதிர்பார்ப்புடன் நீங்கள் வந்திருந்தால் இந்த மாலை அருணாச்சலேஸ்வருக்கு நான் சாத்த மாட்டேன், இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று கோபமாக சொல்லிவிட்டார் என்று பகவான் அதோடு முடித்து விட்டார். அதாவது அதற்கு முதல் நாள் நான் ஒரு பிளண்டர், ஒரு தவறு செய்திருந்தேன். அவருக்கென்று வாங்கி வந்த ஒரு ஆஷ்ட்ரேயை அவர் முன்னே வைத்து அவர் உடனே அதை உபயோகிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, அந்த தவறை நான் செய்து கொண்டே இருந்தேன். அவருடைய அட்டென்ஷனை அந்த ஆஷ்ட்ரே கொண்டு வருவதற்காக முயற்சிகள் செய்தேன். கடைசியில் அந்த ஆஷ்ட்ரேயை எடுத்து என் கையில் போட்டு இதை நீயே வைத்துக்கொள் என்று பகவான் சொல்லிவிட்டார். அதை தாங்க முடியாமல் அன்று இரவு முழுதும் அழுது கொண்டே இருந்தேன். மறுநாள் காலை நான் பகவானிடம் சென்ற பொழுதுதான் அவர் இந்த கதையை சொன்னார். அவர் அழுது வீங்கி இருந்த என்னுடைய முகத்தை பார்த்திருக்க வேண்டும். அவருக்கு தெரியாதது எதுவும் கிடையாது. இரவெல்லாம் அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லிதான் அழுது கொண்டிருந்தேன். அதனால் அவர் எனக்கு அந்த படிப்பினையை தந்தார். அவர் கொடுக்கும் அந்த படிப்பினை எவ்வளவு உசத்தியானது! எந்த புத்தகத்தில் நாம் இதை கண்டுபிடிக்க முடியும்? புத்தகத்தில் படித்தாலும் நமக்குள் போகுமா? அவருடைய சன்னிதானத்தில் அவர் கொடுக்கும் படிப்பினை நமக்கு உள்ளே இறங்குவது போல் மற்றவை இறங்குமா என்பது சந்தேகம். அன்றைக்கு அவர் எனக்கு சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்கு நீ என்ன தானம் செய்தாலும் அதோடு அதை மறந்துவிட வேண்டும். அதன் பிறகு இந்த பிச்சைக்காரன் அதை எப்படி வேண்டுமானாலும் உபயோகித்துக் கொள்வான். இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு உன்னிடம் இருந்தால் கூட அது நிபந்தனை ஆகிவிடவும் அதற்கு உனக்கு உரிமை கிடையாது. நாம் பகவானிடம் வருகிறோம், உடனே பகவானிடம் எத்தனை எதிர்பார்ப்புகள் நமக்கு. அவர் செய்யவில்லை என்றால் அவரை பகவான் ஏன் இதை எனக்கு கொடுக்கிறார் என்று அவரை நாம் நொந்து கொள்கிறோம். நாம் ஏதாவது கொண்டு போய் அவரிடம் கொடுத்தாலும் எல்லாவற்றையும் விடுங்கள், நாம் அவரிடம் வந்து விட்டோம், நம்மை நாம் அவரிடம் கொடுத்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையை அவர் இப்படித்தான் நடத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அல்லவா? நம்மை சௌரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நமக்கு சுகத்தை தர வேண்டும், பழி பாவங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்றெல்லாம் எத்தனை எதிர்பார்ப்புகள் நமக்கு. மீரா ஒரு பாட்டில் பாடுகிறார், என்னை எங்கே உட்கார வைக்கிறாயோ அங்கே நான் உட்கார்ந்து கொள்கிறேன் கிருஷ்ணா. நீ எந்த உடையை என் மேல் போட்டு விடுகிறாயோ அந்த உடையை நான் போட்டுக்கொள்வேன் சந்தோஷமாக. நீ என்னை பிச்சை எடுக்க அனுப்பினால் நான் பிச்சை எடுப்பேன். நீ என்னை யாருக்கேனும் விற்றுவிட்டால் கூட நான் அவர்களோடு போய்விடுவேன். உனக்கு என்னை எது வேண்டுமானாலும் செய்வதற்கு உரிமை இருக்கிறது, நான் உன்னுடைய பொருள் என்று கதறி கூறுகிறார் அவளுடைய பாட்டில். அந்த தானம் என்பது நம்முடைய ஈகோ, நம்முடைய அகங்காரம், அந்த அகங்காரத்தை ஒட்டி வருகின்ற எதிர்பார்ப்புகள், நம் வாழ்க்கையை பகவான் இப்படித்தான் வைக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு. அப்படித்தானே நாம் பகவானிடம் வந்து சேர்கிறோம். பகவானே, நான் முன்னிடம் வந்து விட்டேன், இனி நான் உன் பொருள், நீ என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்பதுதான் சரணாகதி. நாம் அதை அடிக்கடி அந்த வார்த்தையை உபயோகிக்கிறோமே வழிந்து அதனுடைய அர்த்தம் நமக்கு புரிவதே இல்லை. அன்றைக்கு அவ்வளவு பெரிய உண்மையை எனக்கு பகவான் உணர்த்தினார். அந்த உண்மையை நாம் உணர்ந்தாலும் அதை பயிற்சி செய்ய வேண்டும். பயிற்சி செய்து அதில் ஒரு முழுமையை அடைய வேண்டும்.
நான் இன்னொரு முறை ஆரம்பத்திலேயே சென்ற பொழுது அவர் என்னை உள்ளே அழைத்து போனார். அப்பொழுது இன்னும் சிலர் வந்திருந்தார்கள். அப்பொழுது சுவாமி என் கையில் அவர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தார். அவர் கையில் இருந்த விசிறியை என்னிடம் கொடுத்து, நீ விசிறலாம் கொஞ்ச நேரம் என்றார். உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் விசிறி கொண்டிருந்தேன். அதன் பிறகு அவர் என்னை பார்த்து சொன்னார், தேவ்கி, don't expect anything from this beggar. Do not ask this beggar anything. Do not ask for even self-realization என்றார். இந்த பிச்சைக்காரனிடம், தேவிக்கு எதையுமே நீ கேட்காதே, இந்த பூரணத்துவம் கூட என்னிடம் நீ கேட்காதே என்றார். எதையும் நீ என்னிடம் கேட்காமல் உன்னை அர்ப்பணிப்பது ஒன்றுதான் முழுமையான பலனை தரும். எதை நீ கேட்டாலும் அது நிபந்தனை ஆகிவிடும், வியாபாரம் ஆகிவிடும் என்றார். அது எனக்கு பெரும் அதிர்ச்சியை தந்தது. அதுவரையிலும் நான் நினைத்து கொண்டிருந்தேன், அவரிடம் பூரணத்துவம் கேட்க வேண்டும், பூரணத்துவம் தான் கேட்க வேண்டும், அதுதான் எல்லாவற்றையும் உயர்ந்தது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்த எனக்கு அன்றைக்கு அதையும் அவர் தூள் தூளாக்கினார், உடைத்து போட்டார். நீ பூரணத்துவம் கூட என்னிடம் கேட்காதே, என்னிடம் வந்துவிட்டாய், அதோடு உன் கதை முடிந்தது. எதுவுமே கேட்காத ஒரு காணிக்கையாக நீ இருந்தால்தான் அதுதான் முழுமை என்று கூறினார். இது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய உண்மை இது. இதை எடுத்துக்கொள்பவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவரவர்களுடைய பக்குவத்தை பொறுத்து அவரவர்களுக்கு சில விஷயங்கள் அப்பீலாகும், சில விஷயங்களில் முரண்பாடுகள் தோன்றும். எதுவாயினும் சரி, இன்றைக்கு இவையெல்லாம் தானாகவே நினைவுக்கு வருகின்றன. அவை நினைவுக்கு வர வர நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இட்ஸ் ஆல் டன் இன் ஸ்பான்டேனிட்டி. அந்த பகவான் இதோ நம் கண்முன்னே நிற்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். நின்று கொண்டே இருந்து அருள் செய்வது எப்பேற்பட்ட விஷயம்! எதற்காக அவர் நின்று கொண்டிருக்கிறார்? தட்சிணாமூர்த்தி போல் தெற்கே நோக்கி தன்னை வைக்க வேண்டும் என்று அவரே உத்தரவிட்டார், அவரே தான் வைத்தார். ஆனால் அவர் உட்கார்ந்து கொண்டிருக்கலாமே. நின்று கொண்டிருப்பது ஒரு பெரிய தவம் அல்லவா? நான் எப்பொழுதும் விழித்துக் கொண்டிருக்கிறேன், நின்று கொண்டே இருக்கிறேன். உங்களுக்காக நான் தவம் செய்து கொண்டிருக்கிறேன். என் கையிலிருந்து வரும் அருளை மட்டும் நீங்கள் பெற்றுச் செல்லுங்கள் என்று சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நம் பகவான். அவரிடம் இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பிப்போம். பகவான், தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த உலகத்தை இந்த கொடிய நோயின் பிடியிலிருந்து விடுவித்து மீண்டும் தர்மத்தின் அடிப்படையில் ஒரு சகஜ வாழ்க்கையை எங்களுக்கு திருப்பி அளிக்க வேண்டும். எங்களுடைய மனத்தில் உள்ள பயங்களை எல்லாம் போக்கி பரவும் வியாதிகளை எல்லாம் தடுத்து நிறுத்தி